ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்ல உள்ள ஒரு சிம்பிளான ஒரு 5 டிப்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய iMessageல வந்துட்டு யாருக்காவது ஹேப்பி பர்த்டேன்னு மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ பலூன் ஐகான் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து சென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பலூன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து அந்த இத வந்து ரிசீவ் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப வந்து இந்த மாரி பலூன்ஸ் வந்து அவங்களுக்கு போகாது. ஸோ செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹோம் ஸ்க்ரீன்ல உள்ள ஐகான்ஸ் வந்து அரேஞ்ச் பண்றது. இப்போ இங்க போயிட்டு நீங்க ஒரு ஒரு இத வந்து லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, எடிட் ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு வரும். ஸோ அத எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஐகான் எடுத்து கீழ வந்து நீங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒவ்வொன்னையும் நீங்க இந்த மாரி வந்து டச் பண்ண என்ன ஆகும்னா, மொத்தமா வந்து இதுக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சுரும். ஸோ இத வந்து நீங்க எந்த பக்கம் வேணுமோ, அந்த பக்கம் அத மூவ் பண்ணி உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன் எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு, இத விட்டுட்டீங்க அப்படின்னா, மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். இப்படி கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த மாரி கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு எடிட் ஹோம் ஸ்க்ரீன் குடுத்துட்டு, இத ஒண்ண மட்டும் என்ன பண்ணுவோம்னா, இப்படி எடுத்து தள்ளி, இப்படியே மெதுவா தள்ளி எங்க வேணுமோ நம்ம வந்து மூவ் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த டிப். ஸோ நம்ம பார்க்க போற 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட்ட லாங் பிரஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. விட்டீங்க அப்படின்னா, கீழ வந்து உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இத வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத இப்படி ஓப்பன் பண்ணி மேல உள்ள அந்த ஷேர் ஐகான வந்து கிளிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் யாருக்கு வேணுமோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷார்ட்டா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அத லாங் பிரஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் லாங் பிரஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி கீழ யாருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ, அந்த இது வர ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கேமரா வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. உங்க கேமரா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ்க்கு வந்து இத போட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து வீடியோ எடுக்கிற அந்த அந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த பக்கம் நீங்க ரைட் சைட்ல வந்துட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா, வீடியோ வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாரி உங்களோட லெஃப்ட் சைட்ல இழுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ. ஸோ இந்த மாரி எத்தன தடவ கிளிக்கிறீங்களோ, அத்தன ஃபோட்டோஸ் வந்து கிளிக் ஆகிட்டே இருக்கும். இது மெதுவா அப்படி இழுக்கிறீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் அப்படியே கிளிக் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபைனலா பார்க்க போற டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபோட்டோல உள்ள ஃபோட்டோஸ் கேலரி எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்றது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கீழ போனீங்க அப்படின்னா, கஸ்டமைஸ் அண்ட் ரீஆர்டர் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க ஆல்பம், ரீசன்ட், டேஸ், மெமரீஸ், பீப்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு இது வந்து எந்த இது வேணுமோ அத லாங் பிரஸ் பண்ணி, மூவ் பண்ணி எந்த பிளேஸ்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பிளேஸ்ல கொண்டு போய் இத வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்க உங்களோட இத வந்து கஸ்டமைஸ் பண்ணி, நீங்க எது வேணுமோ அத கொண்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இத பயன்படுத்துங்க. இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த டிப் பயன்படும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இத வந்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப்